இந்த வருஷம் தீத்யா பர்த்டேக்கு நான் எங்க போலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, நாங்க முடிவு பண்ண பிளேஸ் தான் சின்ன ஊட்டின்னு சொல்லப்படுற ஏற்காடு. ஏற்காடு நாங்க பிளான் பண்ணாம சடனா கிளம்பி போயிட்டோம். போனோனே ஃபர்ஸ்ட் நாங்க லேண்ட் ஆனது பீக்கோ பார்க். ஸ்ட்ரெயிட்டா ரூம்லாம் புக் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா பீக்கோ பார்க் போயிட்டோம். ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. பீக்கோ பார்க் போனோனே டிஃப்ரெண்ட் வந்து அனிமல்ஸ் நாங்க பார்த்தோம். அது இல்லாம கோழி பாருங்க. கோழி வந்து இந்த மாரி கோழி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. பசங்களுக்கு கிட்ஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கு அங்க வந்து பார்க்கும் இருக்கு. பிளஸ் வந்து சைக்கிளிங்கும் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமல் வந்து ரொம்ப கிட்டவே பார்த்தோம் நாங்க. அந்த கேமல் வந்து ஃபீட் பண்றதுக்கும் வந்து குடுத்துருந்தாங்க. நல்லா என் பையன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இங்க பின்னாடி. அது இல்லாம கோட் பாருங்க டிஃபரெண்டா இருக்கு. நம்ப விஜய் சேதுபதி சார் சொல்ற மாரி ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, ஆஸ்ட்ரிச் அத நாங்க ரொம்ப கிட்டவே பார்த்தோம். மத்த இருக்க பிளேஸ விட இந்த பிளேஸ் எல்லாமே ரொம்ப கிட்டவே காட்டுனாங்க. அது மட்டும் இல்லாம ஃபீட் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருந்தது. அவங்க ஃபுட் அவங்களே வச்சிருந்தாங்க. நாங்க அனிமல்ஸ் ஃபீட் பண்றதும் ஈஸியா இருந்தது. ரொம்ப பயமாவே இருந்தது அந்த ஆஸ்ட்ரிச். ரொம்ப ரொம்ப கிட்ட பார்த்தோம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப கிட்ஸ்க்கும் ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. அது மட்டும் இல்லாம பீக்கோ பார்க் வந்ததுக்கு மெயின் ரீசனே இன்ஸ்டால நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. மெயினா அந்த பேரட்ஸ்லாம் வந்து நம்ம மேல வச்சுட்டு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இதான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு ஈஸியா போனோம். ஆனா அது ரொம்ப சிம்பிளாவே இருந்தது. நீங்க வெளிய இருந்து பார்க்கும்போது எப்படி மேல ஏறும் அதெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து அவங்களே ஃபுட் குடுத்துடுறாங்க. கூட இருந்து கைடும் பண்றாங்க. கைட் பண்ணும்போது அந்த ஃபுட்ட நம்ம கிட்ட குடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேரட் நம்ம கிட்டயே வந்துருது. கிட்ட வந்து அதுவே வந்து கையில ஏறி அதுவே பொறுமையா சாப்பிடுது. ஒரு பயமே இல்லாம. ஏன்னா நம்மளுக்கு பயம் அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கு எதுவும் பயம் இல்ல. அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே வந்து பேரட் என் மேல இருந்து ரொம்ப நேரமா உள்ள என் மேலேயே இருந்தது ஆக்சுவலா. நாங்க அந்த பேரட்ஸ் கூடலாம் விளையாட ஆரம்பிச்சுட்டோம். அங்கருந்து வர மனசே இல்ல எங்களுக்கு. அந்த பேரட் வந்து இன்னும் ஃபுட் வாங்கி இன்னும் அதுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருந்தோம். எல்லாருமே. கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நினைச்சோம். அப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சது. அது இன்னொரு கூண்டுக்குள்ள கொண்டு போனாங்க. அங்க பிக் பேரட் இருந்தது எனக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயம் இருந்தது. அதோட அந்த எண்ணம் மேல கையில வச்சா வலிக்குமான்லாம் தோணுச்சு எனக்கு. ஆனா சுத்தமா வலிக்கல. எங்க கூட இருந்த ஸ்டாஃப் வந்து அழகா கைட் பண்ணி அந்த பேரட்ட நம்ம மேல அழகா மேல உட்கார வச்சாங்க. இது ரொம்ப பெரிய பேரட்க்கான பிளேஸு. நல்லாவே நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நாங்க போன உடனே அத பார்த்த உடனே எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. இந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடியும்போது பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க்ஸ் இருந்தது. நீங்க பார்க்காத ஃபிஷ் டேங்க்லாம் கண்டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் பார்க்காத ஃபிஷஸ்லாம் அங்க நெறைய இருந்தது. அது மட்டும் இல்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? பசங்க விளையாட பார்க் பிளேஸும் இருக்குங்க. அந்த பார்க் பிளேஸும் வந்து பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நான் ரொம்ப நேரம் அவங்கள விளையாட விட்டேன். மத்த பிளேஸ மாரி இல்லாம இங்க ரொம்ப நீட்டா இருந்தது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? பசங்க விளையாட பார்க் பிளேஸும் இருக்குங்க. அந்த பார்க் பிளேஸும் வந்து பேலன்ஸ் வீடியோ பார்ட் 2, பார்ட் 3ல கண்டிப்பா உங்களுக்கு என்னென்ன நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ ஷேர் பண்றேன். மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.